இந்தியா மீது கூடுதலாக 25% வரி விதிக்கும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டதை அடுத்து இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி 50% அதிகரித்துள்ளது. இந்த புதிய வரி ஆகஸ்ட் 27 முதல் அமலுக்கு வர உள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் யுக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போரை இந்தியா ஊக்குவிக்கிறது என்றும் அதனால்தான் கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் இது அடிப்படையற்றது என கூறும் இந்தியா, அமெரிக்காவும் பல ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுடன் வணிகம் செய்து வருவதையும் சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், சீனாவும் ரஷ்யாவின் பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் நிலையில் சீனாவை விட இந்தியா மீது அதிக வரியை ட்ரம்ப் விதித்தது ஏன்? ப்ளூம்பெர்க்கின் மூத்த உலகளாவிய விவகார ஆய்வாளர் கரிஷ்மா வாஸ்வானி பிபிசிக்கு அளித்த பேட்டியில் வரி விஷயத்தில் சீனா மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டதாக கூறினார். ட்ரம்ப் வரிகள் மீதான சீனாவின் ராஜதந்திரம் மிகவும் முதிர்ச்சியடைந்ததாக உள்ளது. வளர்ச்சியடையாத வர்த்தக கூட்டாளி நாடுகள் சிலவற்றுக்கு சீனா வரிகளை பூஜ்ஜியமாக்கியுள்ளது. மேலும் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் இருந்து பொருட்களுக்கான சீரான தேவையை ஏற்படுத்தியது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து சீனா ஒரு அனுபவம் வாய்ந்த நாடு என்பதை நிரூபித்துள்ளது என்கிறார் கரிஷ்மா. அமெரிக்காவைச் சேர்ந்த தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் குகல்மேன் இந்த வரி விவகாரம் குறித்து பேசும்போது சீனா அமெரிக்காவை அதிகம் கோபப்படுத்தவில்லை என்றார். சண்டை நிறுத்தத்தில் தனது பங்கை குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனக்கு பெருமை சேர்ப்பதை தடுக்க சீனா எதுவும் செய்யவில்லை. எந்த சீன தலைவரும் தொலைபேசியில் நீண்ட நேரம் ட்ரம்புடன் பேசி எது சரி எது தவறு என்பதை அவருக்கு சொல்லவில்லை. ஆனால் இந்தியா இதை செய்தது என்கிறார் குகல்மேன். இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தம் குறித்த ட்ரம்பின் கூற்றை இந்தியா மறுத்து வருவதை சுட்டிக்காட்டும் குகல்மேன், வர்த்தகம் மற்றும் வரி பிரச்சனையில் இந்தியா மற்றும் இந்திய அரசாங்கத்தின் மீது ட்ரம்ப் அதிக கோபத்தை வெளிப்படுத்த இதுவே காரணமாக இருக்கலாம் என்கிறார். இது ட்ரம்பின் இரட்டை நிலைப்பாடு மற்றும் பாசாங்குத்தனமான செயல் என்கிறார் குகல்மேன். இந்தியாவின் முன்னாள் வெளியுறவு செயலர் கன்வல் சிபலும் ட்ரம்பின் அணுகுமுறை பற்றி கேள்வி எழுப்புகிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவை வரிகளின் மன்னன் என்று ட்ரம்ப் தொடர்ந்து குறிவைக்கலாம், வரிகளை விதிக்கப் போவதாக மிரட்டலாம், காஷ்மீர் பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய விருப்பம் தெரிவிக்கலாம். ஆனால் எது சரி எது தவறு என்று கூட அவரிடம் மோடி சொல்லக்கூடாதா? அமெரிக்காவை ஒவ்வொரு நாளும் சீனாவின் செய்தி தொடர்பாளர் விமர்சிக்கிறார், வெளிப்படையாகவே எதிர்க்கிறார். இருந்தபோதிலும் சீனா மீது வரி விதிப்பதை ட்ரம்ப் தாமதப்படுத்துகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். 2022 டிசம்பர் மற்றும் 2025 ஜூன் மாதத்துக்கு இடையில் ரஷ்யாவின் மொத்த நிலக்கரி ஏற்றுமதியில் சீனா 44% வாங்கியது. அதே காலகட்டத்தில் இந்தியா 19% வாங்கியுள்ளது. கச்சா எண்ணெயை பொறுத்தவரை ரஷ்யாவின் மொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் சீனா 47% வாங்கி முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 38% வாங்கி இரண்டாவது இடத்தில் உள்ளது. சரி, ட்ரம்பின் கோபத்துக்கு வர்த்தக ஒப்பந்தம் தான் காரணமா? ஒரு காலத்தில் மோடியுடன் அன்பாக கைகுலுக்கிய ட்ரம்ப் இப்போது அவருக்கு எதிராகவே திரும்பியது ஏன்? கடந்த காலத்தை பார்த்தால் அதன் அறிகுறிகள் ஏற்கனவே தோன்றத் தொடங்கிவிட்டன. பரஸ்பர உறவுகளை விட